ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களையும், மேலுமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும், அவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக இருக்க அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும், இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமாக அமைய இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களையும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த மீன ராசி. இவங்க ரொம்ப தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவுறது, தொண்டு செய்கிறது, இதில் பார்த்திங்களா இவங்களுக்கு ஆர்வம் அதிகம்னே சொல்லலாம். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்க குணம், நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும். எதுலேயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட தெரிந்தவங்களாகவும் இந்த மீன ராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே பார்த்திங்களா அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தாங்க ஒரு தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க. அந்த வகையில் மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீன ராசி நேயர்களோட பொதுவான குணம் என்ன அப்படின்னா, அந்த மீன ராசிக்காரரோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னாலும், எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற வார்த்தையே உங்கள்கிட்ட கிடையாதுங்க. செயல்களை செய்வதில் எப்போதும் வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையானதாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த மீன ராசிக்கார்ட்ட அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையானது அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே இயற்கையை ரொம்ப இவங்க ரசிக்கக்கூடியவங்களாகவும், இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இவர் உண்மையாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே இவங்க ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாதுங்க. இந்த ராசிக்காரர் எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவது போல சிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர் இவங்களுக்கு நண்பராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், கன்னி, துலா ராசிக்கார்ட்ட இவங்க ரொம்ப எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குங்க. மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே, இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்குமே ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோமா, திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் சத்யநாராயணன் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, வியாழக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ஆர்வம் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த மீன ராசியோட ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ராசியான தினம் பார்த்திங்களா வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில் எல்லா நாளுமே விசேஷமான நாள் தான். இவங்க ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ராசியான நாட்களாக அமைகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ராசி இல்லை. செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்கல் இவங்க கூடவே கூடாதுங்க. புதிய வேலைகளையும் தொங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் செய்யாதீங்க. மேலுமே நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவானை வணங்கி வருவது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. எவ்வளவு சோதனைகள் வந்தால் கூட அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கும் ஒரு திறமை உடையவங்க தான் இந்த மீனராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை கரடுமுரடாக இருந்தால் கூட அதை கடந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி நண்பர்கள். மேலுமே சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, சோகம் எதற்கு உனக்கு, வேதனைகள் இல்லை அப்படின்னா கூட சாதனைகள் சாத்தியமா. மேலுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறந்து செயல்படக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மீனராசி நண்பர்கள். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலுமே திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்களும் சரிங்க, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்களும் சரிங்க, 24/1/2026 அன்று வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த தை 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட அது நம்மளால் முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையால் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியானது நிறையவே இருக்கும். எதை வேணுமானாலும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். மற்றும் தோல்விகளில் இருந்து மீண்டும் அதை எழும் உத்வேகத்தையுமே கொடுக்கும். எதையுமே தாங்கக்கூடிய மன வலிமை ஒன்று உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தோல்விகளை கூட நீங்கள் துயர்த்து காய போட்டு விடலாங்க. ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு அவமானம் நிராகரிப்பு தோல்வியை கொடுக்கும். மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வரதில்லைங்க. முடியாது அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி, முடியும் அப்படிங்கிறது வெற்றி புள்ளியாக நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பான பாதையில் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நீங்கள் குரு பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையுமே இன்னும் சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? தை அமாவாசை முடிந்தது. இந்த அமாவாசைக்கு பிறகு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய பலன்கள் யோக பலன்கள் காத்திருக்கு. இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையுமே விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான பலன்கள் நிறைய கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் நிம்மதி, சொத்து சேர்க்கை யோகமே இருக்குது. பணவரவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. மேலுமே கணவன் மனைவியிடையே பொறுமை அவசியம். பெருமாள் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களோட திறமைகளை எல்லாமே பயன்படுத்த வாய்ப்பானது அமையும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நல்ல மாற்றம் இருக்கும். மேலுமே சில காரியங்கள் தாமதமாகலாம். என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும். ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இந்த மீனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக மாறப்போகுது. மேலுமே நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி நேயர்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலையில் சவாலாக கூட இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா போராட்டம் நிறைந்ததாக கூட இருக்கும். உங்களோட திறமையால் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோகங்களுமே இருக்குது. உத்தியோக ரீதியாக சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடி தாராளமாக பார்த்திங்களா பணம் இருக்கும். அதே மாதிரி தொழிலில் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கி செய்யலாம். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உற்சாகம் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக இந்த 2026வது வருடம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தைகளால் பல நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு பெற்றோருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்க போகுது. எதிர்பார்த்த காரியம் எல்லாமே கைகூடி வரும். குடும்பத்தோட சிரமங்கள் தீரும். குழந்தைகளால் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களோட ஆசையுமே கிடைக்கும். குடும்பத்துக்காக பணத்தை சேமிப்பதில் அக்கறை நீங்கள் செலுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெருமையும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஒரு முறைக்கு பலமுறை நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா, கரெக்டாக நம்ம செய்கிறது அப்படின்னு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுது. புதன் 11ல் இருக்கிறதுனால வாக்கு திறமையால் வாடிக்கையாளர்களை வசப்படுத்துவீங்க. தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. மேலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாத்தோட உயர்வுக்காகவே நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப நிதானமாக நடந்துக்கோங்க. அதே மாதிரி பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோமா மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் திருவருளால் எந்நாளும் சிறப்பு செய்தி பெருமையோட புகழ் அனைத்தும் பெறுவதற்கு மருளையிலும் நல்வாழ்வு மலர்வதற்கு குரு தேவா அருள்வாய் செய் போற்றி போற்றி அப்படிங்கிற பாடலை நீங்கள் பாடி தினமுமே அதிகாலையில் வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அல்லது முடியாதவங்க
அதாவது சுபமுகூர்த்தத்திலேயாவது இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் இந்த பாடலை பாடும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய, இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.